கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நலம் தரும் ஆண்டவர். நலன்களை பெற்ற நாம் அதற்கு தடையாக இல்லாமல் எல்லா இடத்திற்கும் சென்று கடவுள் தருகின்ற அந்த நலனை, ஆசீர்வாதத்தை எல்லோரோடும் அறிவித்து மகிழ்ந்து வாழ வேண்டும் என்பது நம் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய ஆலயத்திற்கு பல்வேறு வேண்டுதல்களோடு, கருத்துக்களோடு, எண்ணங்களோடு இங்கு வந்து கூடி நின்று இந்த காலை திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எதற்காக அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகின்றோம், நம்முடைய உள்ளத்தின் வேண்டல்கள் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நன்றியின் வழியாக அல்லது கடவுள் அன்னை வழியாக ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் என்று நன்றி உணர்வோடு இந்த ஆலயத்திற்கு, பேராலயத்திற்கு வருகின்றோம். அல்லது ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டும், அன்னையிடம் நான் இந்த வேண்டுதலை செய்திருக்கிறேன், அதை எப்பொழுதாவது இந்த அன்னை எனக்கு செய்து முடிப்பாள் என்ற எண்ணத்தோடு அன்னையினுடைய ஆலயத்திற்காக வேண்டுதலாகவும் நன்றி பலியாகவும் நன்றி கடனாகவும் நாம் செலுத்துவதற்கு வருகின்றோம். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும், இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஆசீரை, நலனை ஏதாவது ஒரு வழியில் என்றாவது பெற்றிருப்போம். அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அந்த எண்ணத்தை படைத்தவர்களாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். பிரியமானவர்களே, படைப்பின் தொடக்கத்திலிருந்தே நாம் உற்று போக்குகின்ற பொழுது விவிலியத்திலே வாசிக்கின்றோம், பல இடங்களிலே கடவுள் நன்மை செய்கின்ற, நலம் அளிக்கின்ற கடவுளாகத்தான் தன்னை வெளிப்படுத்த இருக்கின்றார். அதை புரிந்து கொண்டவர்கள், அந்த நலன்களை பெற்றுக்கொண்டவர்களும் கூட சில நேரங்களிலே அதை புரிந்து கொள்ளாமல் சென்றிருக்கலாம். ஆனால் கடவுள் தன்னுடைய நிலைப்பாட்டில், தன்னுடைய செயலில் ஒருபோதும் மாறுவதல்ல. அவர் எப்பொழுதும் நலமளிக்கின்ற ஆண்டவராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். விடுதலை பயணம் 2வது அதிகாரம் 24, 25 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இந்த இஸ்ராயல் மக்கள் கண்டுகொண்ட அந்த இஸ்ராயல் மக்கள் பட்ட பாடுகளை உற்று நோக்குகின்றார். அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி மெடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கடவுளை நோக்கி உயர்த்தி அவர்கள் வேண்டுதல் செய்கின்றார்கள். ஆண்டவரே, நீர் எங்கு இருக்கின்றீர்? நாங்கள் இந்த அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எங்களை காணாமல் இருப்பீரோ என்று அவர்கள் கூக்குரலிட்ட பொழுது கடவுள் மோசேயை அனுப்பி அற்புத விதமாக அந்த மக்களை அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வருகின்றார் என்று பார்க்கின்றோம். கடவுள் நலம் பயக்கின்ற, நன்மை செய்கின்ற, எப்பொழுதுமே தன்னுடைய மக்கள் மீது விருப்பம் கொள்ளுகின்ற அற்புதமான கடவுளாக தன்னை வெளிப்படுத்த இருக்கின்றார். ஆனால் இந்த இஸ்ராயல் மக்கள் பல நேரங்களிலே அந்த நலன்களை அனுபவித்து விட்டு பாவத்தினாலும் பல்வேறு சூழ்நிலையினாலும் காரணத்தினாலும் அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் செல்வதை பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் விலகிச் செல்லவில்லை. அந்த மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கின்றார், நலன்களை அளித்து கொண்டே இருக்கின்றார். அவர்கள் புரிந்து கொண்டார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் ஒருபோதும் மாற்றிக்கொள்ளவில்லை. அதுதான் கடவுளுடைய இயல்பு. கடவுள் அன்பாக இருக்கின்ற கடவுள், இரக்கமுள்ளவராக இருக்கின்ற கடவுள், தன்னுடைய மக்களுக்கு நலம் பயத்து கொண்டே இருக்கின்ற அற்புதமான கடவுள் என்பதை இந்த கடவுள் பலமுறை அந்த மக்களுக்கு வெளிப்படுத்த இருக்கிறதுனால தான் திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய திருப்பாடலில் 94:9 அழகாக படிக்கின்றோம். செவிகளை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ. செவிகளை நமக்கு பொருத்தியவர், படைத்தவர், தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்திருக்கின்ற இந்த கடவுள், செவிகளை உண்டாக்கிய கடவுள் கேட்காமல் இருப்பாரோ? கண்களை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? அவர்தான் கண்களை படைத்தவர். கண்களை நமக்கு படைத்து நாம் வாழ வேண்டும், நாம் நன்மைத்தனங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற கடவுள் நம்மை காணாமல் போய்விடுவாரோ என்று இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் கூட எசேக்கியேல் தன் கண்ட காட்சியாக நாம் பார்க்கின்றோம். எங்கெல்லாம் இந்த தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதோ அங்கெல்லாம் நலன்களால் நிரப்பப்பட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இரட்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டே செல்லுவதை, நலன்களை கொடுத்து கொண்டே செல்லுகின்ற அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கின்றோம். அதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம். எங்கெல்லாம் அவருடைய ஆசீர் இருக்கு, எங்கெல்லாம் அவருடைய பிரசன்னம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியும்
மன மகிழ்வும் நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே அழகாக ஆண்டவர் நலம் அளிக்கின்ற ஆண்டவர். எப்படி பழைய ஏற்பாட்டிலே தந்தை கடவுள் இரக்கமுள்ளவராக இருந்து எல்லா மக்களுக்கும் நன்மைகளை செய்து கொண்டே இருந்தாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இருக்கின்ற இடத்தில் யாருமே பார்க்காதவர்களையும் கூட சென்று பார்த்து அவர்களுக்கு நலம் கொடுக்கின்ற கடவுளாகத்தான் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எல்லாருக்கும் ஆனவர் கடவுள், எல்லாருக்கும் நலன்களை கொடுக்கக்கூடிய கடவுள், எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள் என்பதை பிரதிபலிக்கும் விதமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அன்பு வெளிப்பட்டது. தந்தை கடவுளுடைய இரக்கம் இயேசுவிலே அப்படியே வெளிப்பட்டது. அதுதான் இயேசுவினுடைய வாழ்வு. இன்றைய நற்செய்தியிலே அழகான ஒரு பகுதியை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அரும் அடையாளங்களை அரும் செயல்களை செய்து கொண்டே செல்லுகின்றார். எண்ணற்ற மக்களுக்கு அது நன்மையை பயக்கின்றதாகவும், எண்ணற்ற மக்களுக்கு அது நம்பிக்கையிலே ஊற்றெடுப்பதற்காகவும், நம்பிக்கையிலே நிலைத்திருப்பதற்காகவுமான ஒரு வாய்ப்பாகவும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நேற்று முந்தா நாள் இருக்கின்ற வாசகர்களும் கூட இந்த சீடர்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது இன்னும் ஆழமாக நம்பிக்கை வைக்கிறார்கள். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு 38 ஆண்டுகளாக யாருமே கண்டுகொள்ளாத, யாருமே பார்த்திராத ஒரு மனிதன். எத்தனையோ பேர் இந்த திருவிழாவிற்கு வந்திருப்பார்கள். எல்லோரும் போல இயேசுவும் அவரை பார்த்துவிட்டு சென்றிருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு நலமளிக்கக்கூடிய கடவுள், நலமளிக்கக்கூடியவர். 38 ஆண்டுகளாக யாருமே உதவி செய்ய முடியாமல் அவர் சென்று அந்த குளத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே கலங்குகின்ற பொழுது அந்த குளத்திற்கு சென்று நான் நலமடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது. அந்த மனிதர் அந்த மண்டபத்திலே பல ஆண்டுகளாக இருக்கின்றார். யாருமே கண்டுகொள்ளவில்லை. இயேசுவும் மற்றவர்களைப் போல திருவிழாவிற்கு வந்துவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண மக்களையும், விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களையும், யாரும் கண்டுகொள்ளவில்லையே என்று இருக்கின்றவர்களையும் கூட இயேசு கிறிஸ்து அற்புதமாக கண்டுகொள்ளுகின்றார். அந்த மனிதனுக்கு நலமளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கே இருந்து கொண்டிருக்கின்றவனை எழுந்து நடந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு செல்லு என்றார். அந்த மனிதனுடைய உச்சகட்ட ஆசை என்னவாக இருந்திருக்கும்? யாராவது எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், இந்த குளத்தினுள் போய் அந்த குளத்தினுள் மூழ்கி என்னுடைய உடல்நலம் பெற வேண்டும் என்ற ஒன்று உச்சக்கட்ட ஆசை, அதுதான் அவருக்கு. ஆனால் இயேசு இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்வார், இவ்வளவு பெரிய ஆற்றலை எனக்கு வெளிப்படுத்துவார் என்று அவர் ஒருபோதும் நினைத்திருக்க கூடாது, நினைத்திருக்க மாட்டார். இப்போ யாராவது ஒருவர் நம்ம கையை பிடித்து அந்த குளத்தில் இறக்கி விடுவார் என்று தான் நினைத்திருப்பார். ஆனால் இயேசு எல்லாவற்றிற்கும் மேலாக முழு சுகம் கொடுத்து, முழு குணம் கொடுத்து, அவரை முழு மனிதனாக, எல்லோரும் மதிக்கத்தக்க மனிதனாக மாற்றி அவருக்கு நலம் கொடுத்து அனுப்புகின்றார். இதுதான் இறைவனுடைய செயல். யாரும் எதிர்பார்க்காத, யாரும் நம்பாத செயல்களையும் ஆண்டவர் இயேசுவால் செய்ய முடியும். எல்லா மக்களையும் உற்று நோக்க, குறிப்பாக விளிம்பு நிலையில் யாரும் கண்டுகொள்ளவில்லையே, யாரும் என்னை பார்க்கவில்லையே, யாரும் எனக்கு உதவி செய்யவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு நலம் தருகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, அந்த மனிதன் நலம் பெற்றது எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய ஆற்றல், கடவுளுடைய ஆற்றல் வெளிப்பட்டு இருக்கின்றது என்றால், 38 ஆண்டுகளாக அவன் குணம் பெறாமல் வருத்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரும் அவரை மதிக்க கூடவில்லை. இந்த கடவுளுடைய ஆற்றல் வெளிப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதர்கள் இல்லை. இந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சட்டத்திற்கு எதிராக நீ நடந்து செல்லுகின்றையே என்றுதான் கேட்கின்றார்களே ஒழிய 38 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உன்னை குணப்படுத்தியவர் யார், உன்னுடைய ஆண்டவருடைய அருள் உனக்கு வெளிப்பட்டிருக்கின்றது என்று கடவுளை போற்றி புகழ்வதற்கு அவர்களுக்கு எண்ணம் இல்லை. பல வேளைகளிலே நம்முடைய வாழ்வும் அப்படித்தான் மாறி போகின்றது. கடவுள் யாரையாவது ஆசீர்வதித்து விட்டால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கடவுளை போற்றி புகழ்வதற்கு பதிலாக இவனுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, இவர் எப்படி வாழ முடியும், நம்மை விட சிறப்பானவனாக எப்படி வாழ முடியும் என்று பொறாமையினாலும் சுயநலத்தினாலும் கடவுளுடைய ஆசீரை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்வு மாறவில்லை. மாறாக நாம் கடவுளை பழித்துரைக்கின்றோம். கடவுள் எப்படி அவருக்கு இப்படியெல்லாம் செய்யலாம் என்று கூட நம்முடைய எண்ணம் மாறிவிடுகிறது. இந்த யூதர்கள் இவ்வளவு ஒரு அற்புதத்தை கடவுள் செய்திருக்கிறாரே என்று இயேசுவையும் கடவுளையும் ஆற்றலையும் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மனிதன் ஓய்வு நாளில் எப்படி இப்படி செய்யலாம் என்று குறை சொல்லுகின்றவர்களாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை ஏற்க மறுப்பவர்களாக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றது. இதே போலதான் நம்முடைய வாழ்வும் அமைந்து விடுகிறதோ என்ற அச்சமும் ஏற்படுகிறது. கடவுளுடைய ஆசீர் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். கடவுளை போற்றுகின்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான்
இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிறது. அந்த மனிதன் போற்றி புகழ்ந்து கொண்டு ஆண்டவரை யார் தன்னை குணப்படுத்துகிறார் என்று தெரியாமல் இருந்தாலும் கூட தெரிந்த பிறகுதான் மூன்றாவது சிந்தனையாக நாம் பார்க்கின்றோம். இந்த மனிதன் யூதர்களுக்கு அறிவிக்கின்றார். ஒரு கடவுளுடைய ஆற்றலை, கடவுளுடைய செயலை தன்னுடைய வாழ்வில் அனுபவித்த ஒருவன் தன் முகத்தை வைத்து கொண்டிருக்க முடியாது. மாறாக அதை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கின்றவனாக மாறுகின்றான். நற்செய்தியின் அறிவிப்பின் தூதுவனாக மாறிவிடுகிறான். முதலில் அவனுக்கு யார் என்னை குணப்படுத்தியது என்று தெரியவில்லை. மாறாக மீண்டும் இயேசுவை சந்திக்கின்ற பொழுது இயேசுதான் என்னை குணப்படுத்தியவர் என்று அறிந்த பிறகு யூதர்களுக்கு சென்று அறிவிக்கிறார். நற்செய்தியிலே யூதர்களுக்கு அறிவிக்கிறார் என்றுதான் இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் இறுதி மூச்சு இருக்கின்ற வரை இந்த நன்மைத்தனத்தை எல்லா மக்களுக்கும் அறிவித்திருக்க வேண்டும். அதான் நற்செய்தியினுடைய மகத்துவம். ஒரு முறை நாம் நற்செய்தியை, அந்த மகிழ்ச்சியை பெற்றுவிட்டோம் என்றால் அது நம்மோடு வைத்திருக்க முடியாது. மாறாக அது பிறருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நம் லூக்கா நற்செய்தியிலும் கூட அழகாக வாசிக்கின்றோம். இந்த ஆண்டவர் இயேசு குழந்தையாக பிறந்திருக்கின்ற பொழுது இடையர்கள் ஆண்டவரை காண வந்தார்கள். நெடுஞ்சாம் கிளையாக விழுந்து வணங்கினார்கள். வணங்கிய பிறகு என்ன செய்தார்கள்? துள்ளி குதித்து கொண்டு இந்த நற்செய்தியை அறிவித்து கொண்டே சென்றார்கள். இதுதான் நற்செய்தியினுடைய மகிழ்ச்சி, நற்செய்தியினுடைய மகிமை. ஒரு முறை நாம் நற்செய்தியை பெற்றுக்கொண்டோம் என்றால் அதை பிறரோடு பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். இன்று ஆலயத்திலே, இந்த பேராலயத்திலே கூடி நின்று இந்த அன்னை வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைத்தனங்களையும் புரிந்து வைத்திருக்கின்றன, நம்மோடு வைத்திருக்க கூடாது. மாறாக இதை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம், மன்னிப்பு, குறிப்பாக இந்த தவ காலத்தில் நம்முடைய உறவை புதுப்பிக்கின்ற ஆண்டவருடைய ஆற்றலை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக நாம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக காத்து கொண்டு இருக்கின்ற மக்களுக்கு எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் உங்களுக்கும் எனக்கும் இன்று கொடுக்கின்ற அற்புதமான செய்தியாக இருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நலமளிக்கின்ற இயேசு. அந்த நலத்திற்கு நாம் உற்று துணையாக இருக்க வேண்டும், நாம் கருவிகளாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இந்த கடவுளுடைய கிருபைக்கு, அருளுக்கு, ஆசிருக்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்து அதனுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக எல்லா மக்களுக்கும் சென்று இந்த நலன்களை அறிவிக்கின்ற மக்களாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னை எளியாக வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வல்ல செயல்கள் புரிந்து நம்மை கடவுளுடைய தூதுவர்களாக, அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த நாட்களிலே நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.